எப்படி எப்படி எங்க அண்ணன் முதல் மாநாட்டில் இந்த திராவிடமும் தமிழ் தேசியம் என்னோட இரு கண்கள் சொன்னதுக்கு இந்த சீமான் சார் என்ன தெரியுமா பண்ணாரு? ரோட்டுக்கு லெஃப்ட்ல நில்லுங்க, ரைட்ல நில்லுங்க, நடுவில் நீங்கள் லாரி வந்து அடிச்சு செத்து போயிடுவீங்கன்னு சொல்லி மிக கடுமையான வார்த்தைகளை வச்சு விஜயனாவை தாக்குனார். இப்போ நாங்க கேட்குறோம், உங்களுடைய கொள்கை என்னாச்சு? புதைச்சிட்டீங்களா? தமிழ் தேசியம் என்னாச்சு? அதையும் புதைச்சிட்டீங்களா? இப்போ உங்களோட லெஃப்ட்ல டிஎம்கே இருக்கு, ரைட்ல பிஜேபி இருக்கு, இந்த பக்கம் அந்த பக்கம் கூட நின்றுங்க, நடுவில் மட்டும் நின்றாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வரப்போற லாரியே தளபதியோட லாரி, அடிச்சு ஒழிச்சிருவாரு. மக்களே, ஒன்று சொல்கிறேன் மக்களே, இவங்களை நம்பி ஏமாந்து போகாதீங்க. உங்களுக்கான அரசியலை இவங்க முன்னெடுக்கவே இல்லை, அவங்களுக்கான சொந்த அரசியலை முன்னெடுக்கிறாங்க. அதனால ஏமாந்து போகாதீங்க. இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் 1 or 2 மெம்பர்ஸ் இப்போவும் பார்த்தீங்கன்னா திரள்நிதி கொடுத்து ஏமாந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. இதெல்லாம் விடுங்க, ரைட்டா? இந்த சரத்குமாரனோட பர்த்டே ஃபங்க்ஷனில் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? அரசியல் கோட்பாடுகள் நிலைப்பாடுகள் இன்று இருக்கும் நாளை மாறும். இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்றுவது அடுத்து சரி என்று படும். இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு. இது பேரு பகுத்தறிவு கிடையாது, பச்சோந்தித்தனம் நீங்க பண்றது. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னீங்களே, இந்த நடிகரை நம்பி நாட்டை கொடுக்காதீங்க, நாட்டை அழிச்சிருவாங்க, இவங்கெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துவாங்க, இவங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்னீங்களே. அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கீங்களே அந்த சரத்குமார் அண்ணா, அவர் யார்? சுபாஷ் சந்திர போஸா? இல்லை காந்தி அடிக்கலாம் நாட்டுக்காக வந்து ரத்த தியாகம் பண்ணியிருக்காரா? யாருங்க அவரு ஒரு நடிகர் தான். உங்களுக்கு தேவைன்றப்ப அவங்கள கூட வச்சுப்பீங்க, தேவையில்லைன்னா உங்களுக்கு கடுமையான வார்த்தைகளை சொல்லி திட்டுவீங்க. இதுதான் உங்க பொழப்பு. விஜயனா வந்ததுக்கு அப்புறம் உங்க கூடாரம் காலி ஆயிடுச்சு. அந்த கூடாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இப்போ நீங்க டிஎம்கே பிஜேபின்னு ஒரு கையை குலுக்கி மாப்பிள மாமா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரைட்டா? ஒரு தலைவன் வந்தாம்பா, அந்த தலைவன் அன்னைக்கே சொன்னாப்புல, யார் என்ன நம்பி வரீங்களோ கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குனாரு. இன்னைக்கு அதை செஞ்சு முடிச்சிருக்காரு. இதுதான் தலைவன். மாத்தி பேசுறோமா? தலைவன் கிடையாது. எங்க தளபதி அண்ணா என்னைக்கு நாங்கள் அவரை பின்தொடர ஆரம்பிச்சோமோ அன்னையிலிருந்து இது வரைக்கும் மாற்றி பேசின சரித்திரமே எங்கள் அண்ணனுக்கு கிடையாது. அதனால தான் இத்தனை கோடி மக்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்க, தளபதியை நம்பி, ரைட்டா? கண்டிப்பாக நல்லாச்சு கொடுப்பாரு. மக்களே, இவன் இந்த மாதிரி ஆளுங்களாம் நம்பாதீங்க. திரள்நீதி கொடுக்காதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்ட காசை கொடுத்து ஏமாறாதீங்க.